ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வாழைப்பூவை வச்சு ஒரு பர்ஃபெக்டான தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாழைப்பூவை அதனுடைய நரம்பெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 வரமிளகா, கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை ஒரு இடிகளில் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கலாம். தொக்கு ரெசிபிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. நான் ஒரு 4-5 பல் பூண்டை இடித்து சேர்த்துக்கிறேன். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான். நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வெங்காயத்தை பிக் பண்ணிக்கிங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையுமே ஆட் பண்ணி அது கூட மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கிங்க. அப்போ தான் தொக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் தெளித்தா போதும். இதுலேயே தண்ணி விடும். இப்போ கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளித்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ ஒரு அளவுக்கு வெந்துருச்சு. இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளி பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வெல்லம் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். அது வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். அதுக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம். காயெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே வெந்தயம் இடித்த அந்த பொடியை வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட விடலாம், நல்லா தொக்கு பதத்துக்கு வர்றதுக்கு. நான் வந்து கொஞ்சம் குழம்பு ஸ்டேஜில் சாதத்துக்கு பிசைஞ்சிக்கலான்னு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ பர்ஃபெக்டான வாழைப்பூ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்கள் வெங்காயம் சேர்த்துலின்னா இதை 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். எங்காச்சும் வெளியூர் போகிற மாதிரி இருந்தால் இந்த தொக்கை செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை செஞ்சு ஒரு கண்டெய்னரில் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம்.